பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். என் நேம் ஜெபமலர். நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். மார்ச் 17 எங்கள் அப்பா வந்து கீழே விழுந்துட்டாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில். அப்போ அவங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் C3C4ங்கிற நரம்பு வந்து கம்ப்ரெஸ் ஆனதில் கை காலுக்கு போகிற எல்லா நரம்புகளுமே, அந்த கழுத்து பகுதியிலேருந்து கீழே வர எல்லா நரம்புகளுமே ரொம்ப வீக்காகி பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ரத்த ஓட்டம் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிட்டு, அப்போ அவங்களால கை காலை தூக்கக்கூட முடியாது. ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு நாங்கள் தூக்கிட்டு கொண்டு வந்து தான் போட்டோம். அவங்களால நடக்க முடியாது. அப்புறம் ஒரு ஃபிசியோதெரப்பி கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் கொடுத்து ஒரு 2 மாதம் கழிச்சு தான் அவங்க எந்திரிச்சு மெதுவாக நடக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் அப்போ அப்பா நடந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதை விட ஒரு பெரிய ஷாக் எங்களுக்கு இருந்துச்சு. யூரின் போகிறது வந்து அவங்களுக்கு அந்த சென்ஸ் வந்து கட் ஆகிடுச்சு. அந்த நரம்பில் அடிபட்டதுனால யூரின் வந்து அவங்களுக்கு அந்த சென்சேஷனே தெரியாது. கத்தீட்ரில் தான் இருந்தாங்க. யூரின் டியூப் போட்டு அது போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு யூரின் வரும், இல்லைனா யூரினே வராது. பிளாடரில் உள்ள ஸ்டோராக இருக்கும், பெயின் வரும், அவங்களால வெளியே அதை ரிலீஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு இதில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ நான் ஆண்டவரே, இது வந்து நீங்கள் நேச்சுரலாக நீங்கள் படைத்த படைப்பு இது, ஒவ்வொரு பார்ட்ஸும் நீங்கள் பார்த்து படைச்சது தான். அந்த யூரின் போகிறதுமே நீங்கள் அது எப்படி போகணும் எல்லாமே நீங்கள் படைச்சது தான். இது வந்து எங்களுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். நீங்களும் 2 வாரத்துக்கு முன்னாடி ஸ்பைன் அப்புறம் மூட்டு அதுக்காகலாம் ப்ரேயர் பண்ணீங்க. அப்போ நான் எங்கள் அப்பாவுக்காக ஜெபம் பண்ணேன். அதிலேயே தான் இருந்தாங்க, அந்த கத்தீட்ரலே தான் இருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஒவ்வொரு மாதமும் போய் 40 டேஸ்க்கு ஒருக்க நாங்கள் போய் அந்த கத்தீட்ரு டியூபை எடுத்துட்டு சென்சேஷன் வருதா பார்ப்போம். வராது. அப்புறம் திரும்ப டியூப்பை போட்டு விடுவாங்க. அது எங்கள் குடும்பத்துக்கே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அவங்க எங்கே நடந்தாலும் அந்த அந்த யூரின் பேக்கை போட்டுக்கிட்டே தான் அவங்க போகணும். அதனாலே 1.25 வருஷமாக அவங்க வெளியவே போகல, வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. அவ்வளோ ஓடி ஆடி வேலை செஞ்சவங்க இப்படி இதாயிட்டாங்க. எங்கள் குடும்பமே ரொம்ப கஷ்டத்தில் இருந்துச்சு. அந்த டைமில் தான் எனக்கு என்னோட என்னோட ஃப்ரெண்ட்ஸ்களோட உறவுகள் கிடச்சிச்சு. அது முன்னாடி வரை நான் ஒரு சாதாரண கிறிஸ்துவ வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் உண்மையான கடவுளை பற்றி என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க மூலமாக. அப்போ தான் உங்களோட வீடியோஸும் நான் பார்க்க ஆரம்பித்தேன். உங்களோட வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. உங்கள் சர்ச்சில் ஒவ்வொருத்தவங்களும் பேசுகிறது, அப்புறம் சுஷ்மா சிஸ்டர் பேசுகிறது, இந்த வீடியோஸில் அவங்க ஹீலிங் பற்றி ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்னை தொட்டுச்சு. ஒரு கட்டத்தில் அப்பாவுக்கு அவங்க லைஃப் லாங் உங்களுக்கு கத்திட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் அது வந்து அப்போ இதுதான் நம்ம நிலைமை அப்படின்னு நாங்கள் சகிச்சுக்கிட்டோம். அப்போல்லாம் நீங்களாம் பேசும்போது ஒரு நோய் வந்துச்சுன்னா அதை நீங்கள் சகிக்காதீங்க, உங்கள் உடம்புல அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதீங்கன்னு சொன்னீங்க. அந்த வார்த்தைகள்லாம் நான் எடுத்து என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணி நான் ப்ரேயர் பண்ணேன். அன்றைக்கி நான் ப்ரேயர் பண்ணி ரொம்ப மனசு கஷ்டத்தில் நான் இருந்தோம். நாங்கள் குடும்பமே ஒரு நொறுங்கி போய் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டேன். இது நம்மளால் முடியும், கண்டிப்பாக காட் நம்மளுக்கு பண்ணுவாங்க, இது வந்து நம்மளுக்குரியது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுலேயும் நான் பாயிண்ட்டையும் பிடிச்சு நான் ஆண்டவர்ட்ட ப்ரேயர் பண்ணேன். இப்போ போன 2 வாரத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு அந்த கத்தீட்ரு டியூபை எடுத்துட்டாங்க. யூரின் சென்சேஷன் வந்துட்டு நாங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை. பாத்ரூம் போய் நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்கன்னாங்க. யூரின் நல்லா வந்துச்சு. அந்த ஸ்பீடு தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஸ்பீடு இருந்துச்சு. அங்கே டாக்டர்ஸே ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதுவும் எங்கள் அப்பாவுக்கு ஏஜ் வந்து 72. இந்த ஏஜ் இருக்கிறவங்களுக்கு இப்படி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கடைசி வரை வாழ்நாள் முழுவதும் கத்தீட்ரு டியூப் தான் சொன்னவங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்து ஆச்சரியப்படுதாங்க. இப்படி வந்ததே கிடையாது, இந்த ஸ்பைனில் அடிபட்டவங்க உயிரோடையே இருக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. ஆண்டவர் எங்களை எல்லாத்துலேயும் எங்களை தூக்கி எங்களை மேலே கொண்டு வந்திருக்காரு. அதனால் எங்களுக்கு உங்களோட வீடியோஸ் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. எனக்கு என்னோடய வாழ்க்கையில் இந்த சாட்சியை நான் அதனால் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர்.